கனவுகளின் பேய் எல்லாம் கெட்ட கனவுதான். ஒரு நாள் சூர்யாவோட மனைவி ஆகிய ராதா ஹால்ல உட்கார்ந்து அவங்க கணவருக்கு சம்பந்தப்பட்ட கதைங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல சரஸ்வதி என்கிற ஒருத்தங்க வீட்டுக்குள்ள ரொம்பவே பயந்த நிலையில ஓடி வராங்க. அப்ப ராதா அவங்கள பார்த்து, வாங்க சரஸ்வதி அக்கா, என்ன விஷயம் சொல்லுங்க. ராதா, டாக்டர் இல்லையாமா, அவரு வெளிய போயிருக்காரு, நீங்க வந்து உட்காருங்க. அப்ப சரஸ்வதி அங்கே இருந்த சோஃபால உட்கார்றாங்க. அப்ப என்ன விஷயம்னு ராதா கேட்ட உடனே, டாக்டர் கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு ராதா சொல்லுவாங்க. அவங்க சொன்னதை கேட்ட உடனே அது ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு ராதா யோசிக்கிறாங்க. அப்படி 2 பேரும் ஹால்ல உட்கார்ந்து டாக்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரத்துல சூர்யா வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த அவங்கள பார்த்து அவங்க முகத்துல பயத்தை பார்த்து அவன் கண்டுபிடிக்கிறான். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், எங்க பேரன் சிண்டு உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா? ரொம்ப நல்ல பையனாச்சே. இப்போ சிண்டிக்கு என்னாச்சு? என்ன சொல்லட்டும் டாக்டர், இப்பெல்லாம் அவன் சரியாவே தூங்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம ஏதோ கெட்ட கனவு வருது அப்படின்னு சொல்லி அவன் நடுராத்திரில எந்திரிக்கிறான். அவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தா சூர்யா எல்லா விஷயத்தையும் கவனமா கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி முடிச்ச பிறகு, சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. நானே சாயந்தரம் வந்து சிண்டிக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போன பிறகு அங்கே நின்னுட்டு இருந்த ராதா அவங்க கணவரை பார்த்து இப்படின்னு கேக்குது, என்னங்க புது பேயாங்க? தெரியல ராதா, நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். அந்த பையன் சின்ன பையன் இல்ல, அதால பயந்து தூங்காம இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சூர்யா அவனோட பேகை எடுத்துக்கிட்டு சரஸ்வதி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது நிறையவே யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியா சிண்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டு வெளியோ சிண்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்த உடனே, சிண்டு, நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க ஒண்ணும் எனக்காக வரல தானே? இல்ல சிண்டு, உங்க பாட்டிக்கு இன்ஜெக்ஷன் போடலான்னு வந்திருக்கேன். ஐயோ கடவுளே, நீங்க எனக்காக வந்திருக்கீங்கன்னு நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன். சிண்டு பேசறது கேட்டு சூர்யா சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் சிண்டுவை கூட்டிட்டு உள்ள போறாரு. அப்ப சரஸ்வதி டாக்டர் பார்த்த உடனே இப்படி சொல்றாங்க, வாங்க டாக்டர் வாங்க, இவங்க காலையில நேரத்துல நல்லாதான் இருக்கா, ராத்திரி ஆனா யாரையுமே தூங்க விட மாட்டேங்கிறான். சிண்டு தினமும் தூங்குற அந்த இடம் எங்க இருக்கு? டாக்டர் அப்படி கேட்ட உடனே சிண்டு பக்கத்திலே இருக்கும் போது தூங்குற அந்த ரூமுக்கு இதுக்கு சம்பந்தம் என்ன அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் டாக்டர் ஏதோ கேட்க முடியாம சிண்டு தூங்குற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப சூர்யா அந்த ரூமை சுத்தி முத்தி பாக்கும்போது அங்க இருக்க சில அடியாளங்களை அவரு பாக்குறாரு. அது யாரோ நகத்தால கீர்ன ஒரு அடியாளமா அவருக்கு தெரிஞ்சது. ஆனா இதெல்லாம் அங்கே நின்னுட்டு இருந்த சரஸ்வதி பார்த்து ரொம்பவே பயந்து போறாங்க. அப்ப சூர்யா அவங்க கிட்ட வந்த உடனே, என்ன டாக்டர், பையனை பார்க்காம ரூம பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன். என்னவோ டாக்டர், நீங்க சொன்னாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா சிண்டுக்கு நீங்க தான் சரி பண்ணி ஆகணும். நீங்க எதுவுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் சூர்யா, நான் சாயந்தரம் வரேன், அதுக்கப்புறம் நான் சாயந்தரம் வந்த பிறகு ஒரு விஷயம் நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அவங்க 2 பேரும் அந்த ரூம்ல இருந்து வெளிய வந்த உடனே அந்த டோர் தானா க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் அங்க ஒரு பேய் வந்து அந்த கட்டில் மேல போய் படுத்து சந்தோஷமா தூங்குது. இன்னொரு பக்கம் சூர்யா சிண்டுவ பத்தி யோசித்துக்கிட்டே அவனோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன உடனே அவங்களோட மனைவி அவரை பார்த்து, சிண்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பேய் தான் சிண்டுவை தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கனவு பேய். கனவு பேயா? அப்படின்னா என்னங்க? ஒரு சில பேய்ங்க மனுஷங்களோட கனவுல வந்து கனவுல தொல்லை பண்ணுங்க. அந்த பேய்களுக்கு உண்மையான சக்திங்கிறது மனுஷங்களோட தூக்கம். அத சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி பேய்ங்க கூட இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் சிண்டுக்கு அந்த பேய பத்தி தெரியுமாங்க? சிண்டுக்கு இந்த விஷயம் தெரியாது. அந்த பேயை ஜனங்களுக்கு கெட்ட கனவு வர மாதிரி பண்ணி அது நிம்மதியா தூங்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்புறம் அந்த விஷயம் தூங்கிட்டு இருக்க அந்த ஆளுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு ராதா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எப்படியாவது சிண்டுவ காப்பாத்துங்க, சரியா? என் வேலையை நான் செய்வேன் ராதா, அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. அப்படி அவங்க மனைவி கிட்ட பேசின பிறகு சூர்யா அவனோட ரூமுக்கு போயிடுறாரு.
அங்க இருக்க எல்லா விண்டோஸும் கதவும் சாத்திடுறாரு. அதுக்கப்புறம் சூர்யா ஒரு பாட்டில் அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு அவரு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவரு மந்திரம் சொல்லும் போது அவரு சுத்தி ஒரு காத்து வந்து அந்த காத்து அந்த பாட்டிலுக்குள்ள போய் அடங்கிடுது. கனவு பேய், இன்னைக்கு நான் உன் கதையை முடிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் டைம் ஆன பிறகு இருட்டாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சூர்யா அந்த பாட்டிலை எடுத்துக்கிட்டு தனியாவே அவங்க வீட்டுக்கு போறாரு. சிண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீங்க சொன்ன மாதிரி பண்ண டாக்டர். சிண்டு குடிக்கிற அந்த பாலில நீங்க கொடுத்த மாத்திரை மிக்ஸ் பண்ணி கொடுத்த, அதனால அவன் ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கான். சரி, நீங்க இங்கேயே இருங்க, என்னன்னாலும் பயப்படக்கூடாது. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு சிண்டுவை பாக்குறதுக்காக போறாரு. வெளிய இருந்தே சிண்டுவை அவரு எட்டி பாக்குறாரு. உள்ள சிண்டு ரொம்பவே நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடும். அப்ப ரொம்பவே நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த சிண்டு சடனா பெட் மேலேயே துடிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அதே நேரத்துல சிண்டு இருக்க ரூமுக்குள்ள அந்த பேய் வந்து நிக்குது. அதுக்கப்புறம் அவனோட தலைய தடவிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா சூர்யா ரூமுக்குள்ள வரான். அந்த சூர்யா வந்த உடனே பேய் அவனை பார்த்து கேக்குது, யாரா நீ? உனக்கு இங்க என்ன வேலை? முதல்ல உன்னை பத்தி சொல்லு. இதுதான் ஏன் வேலை. என் பசி இப்படிதான் தீரும். அதுக்காக சின்ன பையனை போய் தொல்லை பண்ணுவியா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படி அந்த பேய்கிட்ட பேசிக்கிட்டே அவங்கிட்ட இருந்த அந்த பாட்டிலோட மூடிய சூர்யா திறக்கறான். அப்ப அதுல இருக்க அந்த காத்து வெளிய வந்து அந்த பேய ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கும். ஆனா சூர்யா நினைச்ச மாதிரி அவ்ளோ ஈஸியா அந்த பேய அடக்க முடியல. அந்த நேரத்துல அந்த கனவுகள் பேய் அங்கிருந்து மாயமாயிடுது. அப்ப சூர்யா நம்ம எங்க தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் சிண்டுக்கு பாதுகாப்புக்காக ஒரு கயிறை கட்டிட்டு வந்துடுறாரு. டாக்டர், என்னோட பேரனுக்கு என்ன ஆச்சு? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க பேரனுக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் சூர்யா அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் போகும்போது வழியில அந்த பேய் என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சுச்சு அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வீட்ல இருந்த ராதா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்காங்க. அப்ப அந்த கட்டில் மேல யாரோ தூங்குற மாதிரி ராதாக்கு தோணுது. ஆனா அந்த கட்டில் மேல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப ராதா படுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. வெளிய சூர்யாவோட வண்டி சத்தம் கேட்ட உடனே வெளிய போறாங்க. என்னங்க அப்படியே இருக்கீங்க? போன வேலை என்ன ஆச்சு? அந்த கனவு பேய் எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சுராதா. உங்களுக்கு பயந்து ஓடி போயிருக்கோங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. அத பத்தி எதுக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க? வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் அந்த கட்டில் மேல படுத்து தூங்கும்போது அதே பேய் அந்த ரூமுக்குள்ள வரும். அப்ப அந்த பேய் ஹாலுக்குள்ள சுத்த ஆரம்பிக்குது. அப்ப செவத்துல இருக்க சூர்யாவோட போட்டோ பார்த்த உடனே அவனோட கண்ணு ஜொலிக்க ஆரம்பிக்கும். அப்ப கனவுகளின் பேய் பேசுது, இங்க நான் மட்டும் இல்ல, இன்னும் வேற யாரோ இருக்காங்கன்னு தெரியுது. யாரு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை கையில எடுத்த உடனேயே அந்த போட்டோக்குள்ள இருந்து ஒரு பேய் வெளிய வருது. உண்மையா சொல்லனா டாக்டர் மேல பகைய தீத்துக்க இன்னொரு பேய் அன்னைக்கு அங்க வந்திருக்கோம். யாரு நீ? இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுதான் நீங்க வந்திருக்கியா? சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. நீங்க இருக்கனா அவன் மேல பகை தீத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நல்லா தெரியும். நாம 2 பேரும் சேர்ந்து அவனை சாகடிக்கலாம். சரியா சொன்ன. நான் கூட இந்த மாதிரி ஒரு டைம்காக தான் ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் போய் டாக்டர் மனைவிய பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ டாக்டரை பாத்துக்கோ. அப்படி அவங்க 2 பேரும் ஒரு டீம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் அங்க மாயமாகி அந்த ரூமுக்குள்ள போகுது. அப்ப தூங்கிட்டு இருந்த அந்த ராதா தலைய புடிச்சுக்கிட்டு பேய் மேல பாக்குது. அப்ப சடனா ராதா அந்த தூக்க மயக்கத்திலேயே கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க என்னங்க, நீங்க சாகாதீங்க, அண்ணங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறான். அப்ப அந்த கனவுகளின் பேய பார்த்த உடனே அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். என் பொண்டாட்டியை விடு. என்னையே நாசனம் பண்ணணும்னு நினைச்சல, நான் யாருன்னு காட்டுறேன். அப்ப அந்த கனவுகளின் பேய் ராதாக்கு விசித்திரமான கனவுகள் வர மாதிரி பண்ணி அவளுக்கு கஷ்டம் கொடுக்கும். அப்ப சூர்யா அந்த பேய நாசனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவனோட பொருளை எடுத்துட்டு வர்றதுக்கு வெளிய வரான். அப்ப சடனா இன்னொரு பேய் அவனை அட்டாக் பண்ணும். அதனால சூர்யாக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியாது. உன்னை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். அதே நேரத்துல அந்த கனவுகளின் பேய் கூட அந்த ரூமை விட்டு வெளிய வரும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூர்யா யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அந்த பேய்ங்க 2 பேரும் சேர்ந்து அவனை ஒரு மாயா வலையில போட்டுடுறாங்க.
அந்த நேரத்துல எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமையில அவர் இருப்பாரு. என்னங்க என்ன காப்பாத்துங்க. அப்ப அந்த சூர்யா ஓடி போறாரு. அந்த நேரத்துல அங்க ரூபம் மாறிய அந்த கனவுகளின் பேய் இருக்கும். அப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் பேய்ங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அப்ப சூர்யா கொஞ்ச நேரம் கண்ணு மூடிக்கிட்டு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப கண்ணு திறந்து பார்த்த சூர்யாக்கு ஒரு கருப்பு செடி ஒண்ணு தெரியுது. உடனே சூர்யா ஓடி போய் அந்த செடிய கையில எடுக்கிறாரு. அப்புறம் சூர்யா அவரோட சக்திகளால அந்த செடிய அழிச்சிடுறாரு. அப்ப அவரை சுத்தி இருக்க அந்த மாயாஜாலம் எல்லாம் மாயமாகி நார்மலான நிலைக்கு வராங்க. அத பார்த்த அந்த பேய்ங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் சூர்யா அவரோட மந்திர சக்திகளால ஒரு பேய அழிச்சிடுறாரு. அப்புறம் அந்த கனவுகளின் பேய் கோவமா அவரை தாக்க வரும்போது சூர்யா தூரம் போயிடுறாரு. நீ உன்னோட மனைவிய இழக்கிற அந்த நேரம் வந்துடுச்சு டாக்டர். அப்ப தூங்கிட்டு இருந்த அவங்க மனைவிய தூக்கிட்டு வந்து அவன் கண்ணு முன்னாடி நிறுத்துது. அந்த நேரத்துல டாக்டர் கொஞ்சம் கூட பயப்படாம நின்னு என்ன நடக்குதுன்னு பாப்பாரு. உன் மனைவி மேல உனக்கு பாசம் இல்லன்னு நினைக்கிற. எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்ல. என்னடா உன் தைரியம்? உன்னை அழிக்க தான் நான் வந்திருக்கேன். உன்ன மாதிரியான ஆத்மாக்களை அழிக்கிறது சரியான வேலை தான். அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட மந்திர சக்தியால அந்த பேய கூட அவரை வீட்டுல இருந்து வெளியே துரத்திடுறாரு. அதுக்கப்புறம் சூர்யா வீட்டுல இருந்து வெளியே போய் எந்த மாதிரி ஒரு சக்தி இல்லாத அந்த பேய அழிச்சிடுறாரு. அப்படி ஒரே ராத்திரியில அந்த 2 பேயையும் அவரு அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சூர்யா அவங்க மனைவிய போய் பாக்குறாரு. அவங்க மனைவி நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் சூர்யா மற்றும் ராதா 2 பேரும் சேர்ந்து போய் அவங்க ரூம்ல நிம்மதியா தூங்குறாங்க. அப்படியே டாக்டரை நம்பின அந்த ஊருக்காரங்க கூட நிம்மதியா தூங்குறாங்க. For more horror stories, please subscribe our channel.